ಕರ್ತಡಿ ಪರಸಮೇಡಿದ ಅಡಿಮೆ ದೇವನ ಕಳೆದ ನಾಳು ಪಾದುಗತ್ತಿದ್ದ ನಾಳ ದೇವಸ್ಥಳ பிரவேசிக்க தேவாதன் இறக்குமாற்ற நாவல் கைவிடுதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். சங்கீத புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது. இது சங்கீதக்காரன் அறிவிக்கிற பிரகாரம் உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது. அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து சங்கீதக்காரன் அறிவிக்கிற பிரகாரம் உங்களுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய திருச்சபை குறித்து பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது. இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இயேசுவை பின்பற்றி அந்த வழியில் கடந்தவர் நமக்கும் அந்த நினைவுகள் சாயல்கள் நம்ம இருக்கப்பட வேண்டும். அவர் எப்படி தன்னுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது சொல்கிறாரோ அது நாமளும் நம்முடைய வீட்டை குறித்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அங்கே சொல்லப்போற சங்கீதக்காரன் அறிவிக்கிற பிரகாரம் அங்கே ஒரே ஒரு வீடு தான். ஆனால் நமக்கு வந்து பொது 2 வீடுகள். இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற மனிதன் கைகளால் கட்டப்படுகிற தேவன் ஆலயமும், இறை சும்மா சொல்ல கடைசி காலத்தில் நம்ம அறிவிக்கிற பிரகாரம் நீங்களே தேவன் ஆலயமாக இருக்கிறீர்கள். அதில் விசேஷமாக மனிதன் கைகளால் கட்டப்படும் ஆலயத்தை விட நாமே தேவ சொந்த ஆலயமாக காணப்படுவதனாலே இப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நடைமுறைப்பட்டிருந்தது போல நமக்கு நம்முடைய வீட்டு குறித்து ஒரு பக்தி இருக்கப்பட வேண்டும். அப்படி பின்பற்றினால் தேவனை நம்ம பின்பற்றுகின்ற அர்த்தம் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் சரீரமாக சபை நீங்களே காணப்படுவதனாலே நம்மை குறித்து ஒரு பக்தி இருக்கப்பட வேண்டும். இறைவனுக்கு எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக இப்படி ஒரு நினைவிலே நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம வீடு என்று சொல்லப்படுகிற இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நமக்கு அறிவிக்கிற முதலாக தெய்வம் நம்ம சொல்லப்படுகிற முதல் வீடு நாம் இறைமார்க்கம் வாசிப்போம். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியில் தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலில் வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலரோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை யார் ஒருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாது இருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலிலே அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை பார்க்கிறோம். தேவ சமூகத்துக்குள்ளாக தாவீது ராஜா தன் ராஜரீகத்தை பெற்று தனக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை கட்டி அவர் காணப்படும் போது அவர் யோசிக்கலாம், நம்ம ஒரு நல்ல ஒரு சிங்காசனத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் தேவனுக்கு ஒரு வீடு இல்லை என்று சொல்லி அங்கே அவன் எண்ணுகிறான். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியே சொல்லுகிறான், நான் தேவனுக்கு ஒரு வீட்டை நான் கட்டலாம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அதற்கு தாராளமாக எங்களை கட்டி என்று சொல்லி ஒரு யதார்த்தமாக சுய யதார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அன்று ராத்திரி தேவன் நாத்தான்வேலுக்கு தரிசனத்தில் உண்டாகி எனக்கு ஒரு வீட்டை தாவீது கட்ட வேண்டாம்,
அவன் மகனாகிய சாலமோன் கட்டட்டும். தாவீது அதிக ரத்த சிந்தப்பட்ட கைகள் காணப்படுவதனாலே அவன் கைகளினாலே எனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டாம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இந்த நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு சில விதிமுறை வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்க ஆதி காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா முதல் தேவன் சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கியா என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தார். அவனுக்கு ஆபரணம் எல்லா விதத்திலும் காணிக்கப்படுத்தான் என்று பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் ஊழியத்திரிகள் பார்த்தீங்கன்னா தேசத்துல காணப்படுகிற ஒரு மனிதனாகிய அவன் தேசத்துக்கு ராஜாவாகும், அங்க இருக்கிற தேவாலயத்துக்கு ஆசாரியனை காணப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருந்துச்சு. ஆனால் ராஜாக்கள் போர்க்களத்தில் கடந்து போவதனாலே, அவர் ரத்த சிந்தப்படுகிற சூழ்நிலை இருப்பதனாலே அவர் தொடர்ந்து போய் ஆசாரிய பணி செய்யப்படாத ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது. அதனால அந்த ஊழியத்தை மாற்றி தான் பின்னாட்களில் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். இல்லை, தாவீது ராஜா அதிக ரத்த சிந்தப்பட்டதுனாலே அவர் கைகளினாலே எனக்கு வீட்டை கட்டக்கூடாது என்று தேவன் தடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் இறை சமூகத்தை நாட்களே சாதாரண ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு கல்லால் கட்டப்படுகிற ஒரு வீடு. ஆனால் தாவீது அவன் இதை கல் எடுத்து கட்ட போவதில்லை, அவன் ஆர்டர் செய்ய போகிறான், கட்ட போகிறாங்க. ஆனால் அவனால் இந்த வீடு கட்டப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் அவனை கட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறான். அவனுக்கு பிறகு சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அதே பேர் சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுகிறான். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 வாசம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் நான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். இங்க பார்க்கிறோம், சாலமோன் ஆலயத்தை கட்டி அது முடித்த பிறகு அன்று ராத்திரில 2ஆம் முறை தேவன் தரிசனமாகிறார். கர்த்தர் உன்னை நோக்கி, என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலை கேட்டேன். நீ கட்டினது ஆலயத்தின் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த நாளுக்குள்ள ஊழியம் செய்வதற்கு ஒரு விதி இல்லாமே போயிடுச்சு. ஆனால் ரத்த சிந்தப்படுகிற ஒரு மனிதன் தேவனோட ஆலயத்தை கட்டப்படாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைகளாக தன் மகனாகி சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டி அவன் தீர்த்த பிறகு 2ஆம் முறை தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களின் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்கிறார். அந்த ஆலயம் மீண்டும் சில நெபுகாத்நேச்சர் காலகட்டத்தில் இடிக்கப்படுகிறது. அது மீண்டும் பழுது பார்த்து வருகிறார்கள். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தில் தான் அங்கே சொல்லுகிறார், அந்த பெரிய ஆலயத்தை தன் சீஷரை காண்பிக்கப்படும் போது அவங்க சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போக என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் எந்த ஒரு தெய்வகுமாரன் மனிதனுக்கு ஆலயமாக வாசமான கடந்து வந்தாரோ அவரை கொலை செய்ததினாலே மனிதன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை தீர்த்தராஜனுடைய மகனாகிய அவன் கடந்து போய் அவனுடைய ஆலோசனை ஒரு குழு கடந்து போய் கிபி 70 பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை இடிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாட்கள் நாம் தேவனுடைய மனவாட்டி தேவனுடைய சபை என்று சொல்லி அநேக நம்ம எதிர்கொண்டு போவதாக பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தையெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அக்கிரம பாவங்கள் அநியாயம் செய்துட்டு எல்லாருமே நீ சபையை கட்டுகிறன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் இயேசு சந்திக்க போவதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேந்து எப்பொழுது மகத்துவம் பாருங்க. தாவீது ராஜா சும்மா ஒரு செங்கலாலே ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். அதுவே நீ கட்டக்கூடாது, உன் கைகள் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே நான் வாசம் பண்ணுவதற்கு ஆலயம் தேவையில்லை அப்படின்னு மறுக்கிறான். நீங்க உடன்படிக்கைப்பட்டு எடுத்தது ஊசாங்கிற ஒரு மனிதன், ஒரு போர் வீரன். அவன் அந்த
கையை நீட்டு தொட போவான். அந்த ஒரு மாடு விரலும் போது அப்போ உடனே பார்த்தீங்கன்னா கடவுள் அவனை அடித்து கொள்ளுகிறான். அங்கே அந்த பொருளும் புரியாது கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் போர் வீரன், போர் காலத்தை ரத்தம் சுத்தப்பட்டதுனாலே உண்மையை யதார்த்தமாக தான் போகிறான். அந்த உடன்படி கர்த்தரை பெட்டி கீழே விழுந்துருமே என்று சொல்லி மாடு விரலும் போது அதை தொட போகிறான். தேவன் அவனை அடித்தார் என்று சொல்கிறார். இப்படி தெய்வ சமூகத்துக்குள்ளாக சாதாரண ஒரு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, சாதாரணமாக கற்களால் கட்டப்படுகிற ஒரு ஆலயமே இறைவன் எதிர்பார்க்கலை என்பது ஒரு நீதி, ஒரு பரிசுத்த உத்தமத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் கடைசி காலத்தை எதிர்பார்க்கிற மனவாட்டி இல்லை கடைசி காலம் தேவனுடைய திருச்சபை, தேவன் வழி எதிர்பார்க்கிற சபை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தகுதி வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாட்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கும் தெய்வ திட்டத்துக்கு இயேசுவரை எதிர்கொண்டு போவதற்கு சம்பந்தம் இல்லாமலாம் சபைக்கு நடத்துறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் இப்படிப்பட்ட சாதாரண தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமே இவ்வளவு தேவன் எதிர்பார்த்தார் என்று பார்த்தீங்கன்னா கடைசி கால மனவாட்டி தேவனும் சந்திக்கக்கூடிய தன்னுடைய மனவாட்டி என்பது அதற்கு தகுதி, அதற்கு நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன் வேதம் இதெல்லாம் நமக்கு சுட்டி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இயேசுவரை சந்திப்பதற்காக மனவாட்டியை தன்னை ஆயத்தப்படுவதை எதிர்கொண்டு போக தயாராக மனிதனுடைய நிலைகளை பார்க்கப்பட வேண்டும். நாம் நினைக்கிறப்ப எல்லாரும் சபையை கட்ட முடியாது, கட்ட தீர்மானம் இல்லை. இறைவன் தீர்மானிக்கப்பட்ட தெய்வ திட்டம், அதற்கு ஒரு பரிசுத்தம் நடத்த வழிகள் உண்டு. ஆனால் பூமிக்குள்ள அப்படி அல்ல. யாரு பார்த்தாலும் இயேசு கோழி செய்வதற்கு, இயேசு சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். மகத்துவத்துடைய நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சாதாரண கல்களால் கட்டப்பட்ட ஆலயமே தாவீது ராஜாவை மறுக்கிறான். ஒரு மகனாக சாலமோனின் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்கிறான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கீழே விட அதை தடுக்க போகிற அந்த மனிதனை கடவுள் கொன்று போடுகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய ஆலயம், தெய்வ திட்டம், தெய்வ தீர்மானம் என்பது எவ்வளவு உகந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த நாளுக்கு நிலைகள் தெரியாமல் ஜனங்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒரு ஆலயத்துடைய நிலைப்பாடு என்ன, அதை யாரும் கட்ட சொல்லுகிறார், அதுக்கு தகுதி என்ன, தெய்வ தீர்மானம் என்னெல்லாம் அறிந்து கொள்ளாமல் நாட்களில் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அடுத்தபடியாக நான் இயேசு கிறிஸ்து குறித்து தியானம் செய்வோம். மத்திய 21ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். மத்திய 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிறீர்கள் என்றார். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரை வெளியே துரத்தி காசுகளுடைய பலகைகளை புறாவிற்குடைய ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கிற என்றார். நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அருமரத்தவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலங்கள் இருந்தாலும் அங்க கடந்து போகிறார். அங்க கடந்து போய் அங்க தேவனுடைய சத்தியத்தை சொல்லப்பட வேண்டும். தேவனை எதற்காக கிறிஸ்து அனுப்பினாரோ அதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக வேதத்தின் மகத்துவங்களை எடுத்து காமிக்கிறார். அவர் கடந்து போகும்போது ஆலயத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்க புறா, ஆடு, மாடுகளை கட்டி வைத்திருக்கிறார். நாம் நல்லா புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுவும் எதற்கு என்று பார்த்தீங்கன்னா அங்க வருகிற தேவ ஜனங்கள் தேவ சுந்தர பொருத்தனைகள் பலியிடுவதற்காக வச்சிருக்கிறார். ஆனா இறைமார்க்கு என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு வியாபாரஸ்தலமா மாற்றுகிறார்கள். அதான் நம்ம தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு ஆராதனை கூடாரம் என்பது அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு ஆராதனை பலி என்பது ஒரு முன்னாடி ஒரு ஆயுத்தம் இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் அவர்கள் கடந்து ஏதோ ஒரு ஆட்டை ஒரு புறாவை வாங்கி பலியிட்டு போல நினைக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பலியிடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழுது இல்லாமல், ஒரு ரத்தம் சிந்தாமல், நல்ல கொழுமையாக அதை கொண்டு வந்து பலி செலுத்தப்பட வேண்டும். இப்போ விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வியாபாரம் பண்ணுவதற்காக அங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பலிகளை நேர்த்தியாக காணப்படாமல் ஏதோ ஏனோதானு செய்யப்படுகிற ஒரு விஷயத்தையும் அதை வந்து ஒரு சடங்காச்சாரமா பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லி தேவன் இப்படியாக அதை அடித்து சாட்டை என்ன பண்ணாரு,
அந்த காசுகள்லாம் அடி தொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற நீங்க சபை என்பது ஒரு மனமாட்டில் கடந்து போனாலும் மற்றவங்க அதுக்கு தூரமா இருந்தாலும் அங்க நடக்கிற நிகழ்வும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் நிறைய சபைக்கு போயிருக்கோம். செய்தி கொடுக்க போகும்போது ஒரு டேபிள் கிளாத்தோட இருக்காது. அதை பார்த்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும். ஒரு திருச்சபை போய் ஒரு ஆர்ட்ஸ் சர்ச் தான், அங்கே ஒரு மேரேஜுக்கு அழைச்சிருந்தாங்க. சர்ச்சு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு ஆடுறாங்க. எங்க அந்த சர்ச்சுக்குள்ளே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பக்கம் நமக்கு ஒரு பரிசுத்தம் இல்லைனாலும் ஒரு தேவன் என்றவங்க நிலைப்படுத்துறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் ஒரு 3 மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த செத்துவிடாரு. இப்படிப்பட்ட இறை சமூகம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தொழுது கொள்கிற ஒரு நிலை இருந்தாலும் அதற்குரிய ஒரு கனம் ஒரு மகிமை இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தை பார்க்கிற பிரகாரம் தேவாலயம் என்பது தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை மனுக்குலத்துக்கு கொடுக்க வந்தாலும் அதற்கு முன்பு காணப்படுகிற யெகோவா தேவனை தொழுது கொண்ட அவர்கள் தேவன் எதிர்பார்த்த நிலைகளை அங்க பரிசுத்தம் நீதி இல்லாதனாலே அந்த வீட்டு குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாக்குறாங்க. ஏன்னா நம்ம பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டாலும் ஒரு தொழுது முறைகள் என்பது அவர் நியமிக்கப்பட்ட நிலையில ஒரு சரியா அதை அலங்கரித்து தொழுது கொள்ளாதனால ஒரு பக்தி வைராக்கியம் உண்டானது என்று பார்க்கிறோம். ஆனால் நாங்களும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு 2 நிலையை நடைபெறுத்துக்கலாம். தேவனை எதிர்பார்க்கிற ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிற நமக்கு நீங்கள் அப்ப பார்த்தீங்கன்னா சாலமோன் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஆலயம். ஏன்னா கடைசிகள் என்பது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்கிறார். எங்க பிதாவை தொழுதுகளும் காலம் வருவதனாலே அது சாலமோன் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை மாத்திரம் மேன்மைப்படுத்தினார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பமாக கடந்து போகப்பட வேண்டும். வாலிபர்கள் வந்து ஆண்டுக்கு 3 முறை கடந்து போய் அங்கே தேவனை தொழுது கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நம்ம இறைசுமை எதிர்பார்க்கிற கடைசி காலத்துல எல்லாருக்கும் ஒரு மீட்பை உண்டாக்குவதனால எல்லாருக்கும் அந்த மீட்பை நடைமுறைப்படுத்தி கொடுப்பதனால இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துற கிரிகளை நீங்க பார்த்தீங்கன்னா எங்கும் தொழுது கொள்கிற காலம். அதனால தேவன் தான் மகிமைக்குரிய ஒரு ஆலயத்தை தெரிந்து கொள்ளாமல் உங்களே 2 பேர் 3 பேர் ஒருமுறைப்பட்டு ஒரு ஜெபிக்கிற இடத்துல அங்க வாசம் பண்ணுகிறான். ஒரு சின்ன கூடாரமா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுகிறான்னா அங்க வாசம் பண்ண விரும்புவதனாலே அதற்குரிய ஒரு நிலை இருக்கப்பட வேண்டும். அதற்குரிய கனம் மகிமை ஒரு நிலைப்பாடு இருந்தால் நாம் தேவனை நாம் அறிய முடியும். வாசிப்போம். ஆகாய தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ஆலயம். நீங்க மலைகள் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள். அது பேர் நான் பிரியமா இருப்பேன். அதனால என் மகிமை விளங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா கடவுள் தான் நீங்களே தேவனோட ஆலயம் என்று சொல்கிறாரே. நம்ம தொழுது கொள்கிற கூடி ஆராதிக்கிற ஒரு இடத்துல அவளுக்கு தேவை என்று நாம் நினைக்கப்படாது. இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பார்த்தீங்கன்னா தேவன் மோசேயை சந்திக்கிறார். மலையில ஒரு முட்செடி எரிகிறது. யாத்திராகம் 3 பார்க்கிறோம். வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் முதல்ல யாத்திராகம். மீதியான் தேசத்தில் ஆசாரியராய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேட் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் முற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருந்தது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
முட்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். தேவ சமூகத்தில் பார்க்கிறோம், மோசே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரவேலை மீட்டு வர வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை சந்திக்கிறார். அப்போ ஏன்னா கல்லு முள்ளு இருப்பனாலே அவன் தன் கால் பாதுகாப்புக்காக ஒரு செருப்பு போட்டிருக்கான். இப்ப கடவுள் சொல்ற ஒரு பாதரட்சியை கயிற்று போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி என்று பார்க்கிறோம். அதே போல தேவன் இஸ்ரவேலை சந்திக்க வரும்போது ஒரு மலையில அவர் வெளிப்படுகிறார். அந்த மலையை சுற்றி ஒரு கோடு போட சொல்லுகிறார். அந்த கோட்டை தாண்டி இந்தாண்ட வரக்கூடாது, அந்த கோட்டை தொட்டாலும் அவன் சாது கடவுள் என்று சொல்லுகிறார். பாளையத்தில் இஸ்ரவேலை வழிநடத்த போது அங்க ஒரு ஆலயத்தை கட்ட சொல்ல, டெம்பரவரியா ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லுவார். அப்போ அந்த ஆலயத்தை சுற்றி பாளையமைக்கும் சுத்தமாக இருக்கப்பட வேண்டும், அந்த பாளையத்தை ஒருவனும் மனம் கழிக்க கூடாது என்று சொல்லுவார். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய, தேவன் நம்மோடு இடப்படக்கூடிய ஒரு இடம் என்பது அது மிகவும் பரிசுத்தமானது என்று பார்ப்போம். என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் வாசம் பண்ணுவதும் தேவ தூதர் வாசம் பண்ணுவதும் ஆவியானவர் வாசம் பண்ண வித்தியாசம் தெரியாம குழப்பம். இப்போ நான் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், அங்கே சில கிரியைகள் உண்டாகும், அங்கே யாரு கடந்து வர என்பது அவர்களுக்கு தெரியாது, தேவன் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு தேவன் வெளிப்படுற இடம் என்பது அது ஒரு பெரிய பரிசுத்தமான பூமியாக இருக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல ஆவியானவர் கடந்து வரலாம், அதில் பணிவிடை தூதருக்கான பிற தூதர்கள் கடந்து வரலாம், அதில் மரித்து போன மகான்கள் கடந்து வருவதை கிரியை செய்வார்கள். இப்படி போல தேவனை கிரியை செய்கிற இடம் என்பது தேவனுக்கும் தூதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளாம நடக்கிற சில கிரிகளை வைத்து கடவுளுங்க வந்தார் என்று தப்பலாம் நினைத்துக் கொள்வார்கள். இறைவன் வருகிற ஒரு இடம் என்பது அது முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுவார். ஆனால் தெய்வதூதர் மற்ற இவர்கள்லாம் வரும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். முதல்ல தெய்வதூதர்கள் கடந்து வந்தாலும் அங்கே அந்த பரிசுத்தமை எதிர்பார்ப்பார்கள். நம்ம நிறைய முறை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கோம் அந்த விஷயங்களை. அதாவது தேவன் வந்து சுத்தமாக அந்த இடம் முழுவதும் சுத்தமாக எதிர்பார்ப்பார். அதில் இறைமாருக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரார் ஒரு சூழ்நிலையில். இப்போ என்ன பண்ண, செருப்பு வந்து வாசலில் கைட்டு போட்டு போய் படுத்துட்டேன். அப்போ வெளியில் நின்று இது செருப்பை கைட்டு போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்படி இறை சமூகம் என்பது தேவன் வாசமனுக்கு ஒரு இடம் என்பது ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனால் தேவதூதர் என்பது அப்படிலாம் இல்லை, அவர் சாதாரணமாக நம்ம இருக்கிற கடந்து வருவார்கள். தேவனும் கடந்து வர விட என்பது அது வந்து ஒரு மகாபெரிய பரிசுத்தம். அப்படிப்பட்ட நிலையில தான் அவர் வாசம் பண்ணுவார். மோசேயினால் கட்டப்பட்ட ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வடிவங்கள் உருவாக்கப்படுகிறது. அதுல மகாபரிசுத்தலத்தை பார்த்து நம்ம பார்க்கிறோம். மோசேயிட்ட சொல்கிறார், ஆண்டுக்கு ஒரு முறை அங்க பிரதான ஆசாரியன் ஒரு ஆட்டை பலியிட்டு தனக்கு தான் தேசத்தோட எல்லா மனுக்குலத்தையும் பாவநிறுத்தி செய்வதற்காக அந்த மகாபரிசுத்தம் உள்ள போவார். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்க வேண்டும், அந்த கயிற்றுல ஒரு மணி தொங்கும். அவன் போய் அங்கே அந்த இடத்துல ரத்தம் தெளிக்கப்படும் போது அவன் பரிசுத்தமாக இருந்து உள்ளே போயிருந்தால் அவன் மீண்டும் உயிரோட வருவான். அவன் பரிசுத்தம் இல்லாமல் போனால் அங்கே செத்து போயிடுவான், கடவுள் அவனை அடித்து கொண்டுடுவான். அந்த கைத்தால தான் அந்த பாடியை இழுப்பான். இப்படிப்பட்ட சாதாரண தெய்வம் எப்போ கடந்து வருகிற வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு மனிதன் உள்ளே போகப்படும் போது அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். சில நாளுக்கு முன்பு பிரதான ஆசிரியர் தன் ஆடைகளை துவைத்து சுத்தகரித்து முடிச்சுட்டு அதன் பிறகுதான் உள்ள போகும். அதுலேயும் அவனுக்குலாம் பாவம் இருந்தால் அவன் வீட்டு வெளியே வர முடியாது, அங்கேயே கடவுளை கொண்டுடுவார். இப்படி தேவன் சாதாரண ஒரு ஆலயத்துக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடிய இடத்தை அவ்வளவு பரிசுத்தம் எதிர்பார்க்கிறார். அதான் நாமளும் விரைவாக இருக்க நம்முடைய நீங்க 2 பேரும் 3 பேரும் கூட ஜெபித்தாலும் தேவனுடைய பிரசனம் தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருந்தாலும் அந்த இடமா நீங்க சுத்தமாக வைத்திருக்கணும். நீங்க அப்படி வைத்தல பண்ணீங்கன்னா நம்ம கடவுள் வரமாட்டாங்க. இன்னும் ஒரு சம்பவம், ஒரு முறை எனக்கு உடம்பு சரியில்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஜுரம் வரும். 3 நாள் படுத்திருப்போம், 4 நாள் எழுந்து போயிடும். இது வழக்கமாக நடக்கும் ஆரம்ப காலத்தில்.
ஒரு நாள் பயங்கர இது போல ஜுரம் வரும்போது வீட்டில் படுத்திருக்கிறேன். ஜுரம் வந்தால் தெரிஞ்சு சளினா வரும் இல்லையா, போய் எழுப்பி போய் துப்பத்தை பயந்துக்கிட்டு சோதனை திப்பி வச்சுட்டேன். அப்போ கடவுள் வரா, வேற எப்படிலாம் திப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கே நேற்று பேசிட்டு அவர் அப்படியே போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்பது நம்ம ஏதோ ஆலயம் மாத்திரமல்ல, ஏதோ நாமளும் நம்ம ஆலயம் நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. நீங்களும் வாழ்கிற ஜெபம் பண்ணுகிற தேவனை தேடுகிற ஒரு இடமும் அதற்கேற்ற ஒரு பரிசுத்தம் இருக்கும்போது தேவன் அங்கே வர முடியும். இல்லைன்னா தேவன் கண்டிப்பாக அங்கே வரமாட்டான். ஏன்னா இறைப்புறம் பண்ணது மாறி எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்ம ஒரு தனிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, அதே போல் ஆவிக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்த நீதியை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறோமோ அதற்கேற்றபடி தேவன் வாசம் பண்ணுவார்கள். நீங்கள் ஒரு சின்ன கூடாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை தொழுது கொள்கிற வீடாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பரிசுத்தமாக நடைமுறைப்படுத்திக் கொள்கிறோம் அதற்கிற தேவன் நம்மளோட வாசம் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நான் என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தானங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். பின் நாட்கள்ல சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட போவதும், எங்கு பிதாவை தொழுது கொள்ள காலம் உண்டாவதனாலே பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு இடத்துக்கு நான் போய் தேவனை தொழுது கொள்ள முடியாது என்பதனாலே என் வீடு ஜெப வீடு எனப்படும். அதாவது உன்னதமான ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் ஒரு 4 சுவர்கள் மத்தியில தேவன் வாசம் பண்ண தன்னை பணியேற்பாடு காலத்தில் முன்மொழிகிறான். ஆனால் இறைமானுக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக பின் நாட்களில் காணப்பட போகிற ஒரு பெரிய ஆலயத்தில் கடவுள் வாசம் பண்ண விரும்பாமல் நம்மை நிலைகளையும் சூழ்நிலையில் அறிந்து ஒரு சாதாரண ஜெப வீடு, ஒரு சாதாரண குடியிருக்கிற ஒரு வீடு, இப்படிப்பட்ட வீட்டின் வாசலுக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண விரும்புவார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலத்தில் எவ்வளவு மாற்றுகிறான். நீங்க பணியேற்பாடு காணப்படுகிற தேவன் கடந்து வருகிற மனை, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு கூடாரம், தேவனுக்கு கட்டப்பட ஒரு பெரிய தேவாலயம், அப்படிப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணின தேவன் இந்த கடைசி காலத்தில் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் சாதாரண ஒரு கூடாரத்துக்குள்ளாக நீங்க கூடாரத்தையும் அந்த கூடாரத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் தேவன் உங்களோட வாசம் பண்ண விரும்புகிறார். எவ்வளவு பெரிய தேவ சமுத்திர நமக்கு லெகுவாக்கி கொடுத்திருக்கிறார். பணியேற்பாடு காலத்துல தேவனை ஒருவனும் ஒரு கால் கண்டதில்லை என்று சொல்கிறார். இறைமார்க்கம் ஆதாம் மத்தியில் காணப்படுகிறார், ஆபிரகாம் மத்தியில் இடைப்படுகிறார். ஒரு சில சூழ்நிலை காரண நிமித்தமாக ஒரு சில மகான்கள் மாத்திரம் காணப்படுகிறது. ஆனா அப்படிப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் மையப்படுத்தியிருந்தார். நீங்க எந்த ஒரு காரியம் செய்ய விரும்பினாலும் ஒரு தீர்க்க தரிசனம் போய் தான் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடைமுறைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட காலத்தை மாற்றி உங்களே 2 பேர் 3 பேர் ஒருவனை கூட ஜெபிக்கிற இடத்தை நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட தேவனும் தெய்வ தூதர்களும் ஆவியானவரும் கடந்து வந்து நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை எவ்வளவு லெகுவாக்கி கொடுத்திருக்காங்க பாருங்க. கடவுளை பார்க்க முடியாது. நீங்க புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசர்கள் மாத்திர கையை பிதாவை என்ன காண்பின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இருந்ததுனாலே அப்படிப்பட்ட ஆவல் எதிர்பார்க்க கடவுளை பார்க்கப்பட வேண்டிய சொல்லி அதான் பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து நம்மை மாற்றி தேவனை இயேசு கிருபாதாரத்தை அர்ப்பணித்ததுனாலே தேவனை பார்க்கக்கூடிய ஒரு லெகுவான ஒரு காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக நம்ம நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். மோசேக்கு சொல்கிறார், என் வீடு எங்கும் உத்தமமாக இருந்தால் என்னை முகமுகமா நான் காண்பித்தேன் என்று சொல்லி வேதத்தோட மகத்துவமாக எழுதி கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் அப்படிப்பட்ட வேதாந்தத்தில் அதிகமாக தேவன் ஒரு மனிதன் பேசுகிறார் பார்த்தீங்கன்னா மோசே தான். அப்படிப்பட்ட காலகட்டத்திலிருந்து நாம் கடைசி காலத்தில் தெய்வத்திலிருந்து நிறைவேற்றி கொடுப்பதற்காக தேவன் நம்மோடு கடந்து வந்து நமக்கு ஆலோசனை இக்கட்டும் ஆபத்து காலத்தில்
அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி ஒரு காலத்தை தேவன் நிர்ணயித்திருப்பதாலே நம்மை அறிந்து நாம் ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதும் அறியாதிருக்கிறீர்களா? ஆக இறைமார்க்கம் சொல்லப்படுகிற கடைசி காலத்தின் அடிப்படை கொள்ளாது. இதெல்லாம் ஏன் இப்படி கொண்டு போறான்னு பார்த்தீங்கன்னா, நிலைகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகம் எங்கும் தேவனை தொழுது கொள்ள ஒரு காலத்தை நடைமுறைப்படுத்துவதனாலே சாலோமோன் கட்டப்பட்ட ஆலயத்தில் மாத்திரம் கர்த்தர் வெளிப்பட்டால் எல்லாரும் அங்கு போய் தொழுது கொள்ள முடியாது. ஒன்று. இரண்டாவது, கடைசி கால தெய்வ திட்டத்தை நிறைவேற்றப்படுவதற்கு தேவனுடைய சமூகம் பூமிக்குள்ள இடைப்பட போவதனாலே யாரும் கிரியை செய்யப்பட ஒரு ஆக்காலம் வருகிறது. மெய்ப்பெற வெட்டுவேன், மந்தைகள் சிதறி போகின்ற காலத்துக்குள்ளாக மனிதன் தேவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆலயத்திற்கு வாசம் பண்ணப்படியாம சிதற போகிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நிலைப்படுத்துவதனாலே தேவன் மனிதனோடு கூட இருந்து ஆலோசித்து அவனுடைய எல்லா இக்கடுகளை காப்பாற்றி கொடுப்பதற்காக தேவன் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த நாட்கள் நாம் ஒரு ஆலயத்தில் தொழுது கொண்டிருக்கிறோம். வருகிற ஒரு பெரிய ஆபத்து காலம் உண்டாகுது. அந்த காலத்தை நாம் ஆலயத்தில் தொழுது கொள்ள முடியாம இழக்க போகிறோம். அப்போ எங்கு நாம் தேவனை பார்க்க முடியும் என்பதனாலே உங்கள் மத்தியிலே கடந்து வந்து அவர் வழி நடத்த அவர் தயாராக இருக்கிறார். அதன் அடிப்படையில்தான் ஏசியா பக்தர் மூலம் சொல்லப்பட்ட பிரகாரம் சாலோமோனால் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட போகிறது என்றும், புதிய ஏற்பாடு காலத்துல தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்கள் கொண்டு தீர்மானிக்கிற பிரகாரம் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவார். ஆனால் வெளிப்படுத்திய விசேஷத்துடைய கடைசி காலத்தை ஒப்பிடும் போது இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். யாரும் கிரியை செய்யப்பட ஒரு ஆக்காலம் மெய்ப்பெரிய வீட்டில் மந்தைகள் சிதறி போகிறது. அனுதினம் நீங்க பார்க்கிறோம். மத்திய 26 சொல்லுகிறார், கானாக்கு அருவருப்பை ஸ்தாபிக்கிறார். தேவனை தான் கூடாரத்துக்குள்ளாக தான் ஜெப வீட்டுக்குள்ளாக ஆராதிக்க முடியாது. அப்படி ஒரு காலங்கள் கடந்து வரும்போது தேவன் கூடாரத்தை தான் வாசம் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தால் மனிதனை நாம் பார்க்க முடியாது, மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, மனிதனை தப்பி வைக்க முடியாது என்பதனாலே நீங்கள் மறைந்திருக்கிற நீங்க வாழக்கூடிய அங்கே கடந்து வருகிறார். இப்படிப்பட்ட அவர் கடந்து வந்து வாசற்படி தட்டுகிறேன். ஏன் வாசற்படி தட்டுகிறார்? வீடு பூட்டி இருக்கு. அந்த ஆட்சி காலத்துல பயத்தின் மிகுதியினாலே அவருடைய பார்வையினால் தப்பித்துக் கொள்வதற்காக தன் வாசலுக்கு, ஏன்னா அது வரைக்கும் வந்து உள்ள வர வேண்டியதானே, தொடர்ந்து தான் வந்துருவாரு. அங்க பூட்டப்பட்டு இருக்கிறது. நீங்க புதிய ஏற்பாடு ஆரம்ப ஊழியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு தன் சீசர்கள் வெளியே வர முடியல. நீங்க 3ஆம் நாள் பார்க்கிறோம், இருட்டோட மகதலேனா மரியாதை சகோதரி என்ன பண்ணாங்க, இயேசுடைய கல்லறைக்கு போனார்கள். ஏன்னா யூதர்கள் பிடித்து இயேசுவை கொலை செய்தது போல இவர்களும் கொலை செய்து விடுவார் என்று அவர் வீட்டை விட்டு வெளியே வராமல் பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குரூப் வீட்டை போட்டு என்ன பண்றாங்க, இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர் ஒரு இக்கட்டுக்கான காலம் வரும்போது தான் வீட்டை அடைத்து வைத்திருக்கிறோம், வீட்டை திறந்து இல்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட காலத்தை தான் தேவனை தட்டுகிறார். ஆனால் இயேசுவும் சொல்லப்படுகிற தேவனுடைய நிலைகள் ஆராதிக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு பெரிய ஆலயம் அது வீடா மாற்றுகிறார். அதன் பிறகு நேரடியாக நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்திலே
அவர் வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்த எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி நிலைகள் எல்லாம் இறைமார்க்கத்தோட தன்மைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமை இறைவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகள் இருந்து வெள்ளை கோலமும் என் விரல்கள் இருந்து வாசனையுள்ள வெள்ளை கோலமும் வடிந்தது. பார்க்கிறோம், தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு கடினமான காலம் உண்டாகிறது. தன் கதவை பூட்டி கொண்டு தன் யார் இளைப்பாறுதல் கொடுப்பார், யார் ஆறுதல் கொடுக்க வேண்டுகிற ஒரு இக்கட்டமான ஒரு காலம். அப்போது அவருடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தை கேட்டு அங்க தேவன் வருகிறார். வந்து அங்க தட்டுகிறாங்க, திறக்க மாட்டாங்க. சத்தமோ என் நேசரின் சத்தம் போல இருக்கிறது. ஏன் திறக்க மாட்டான்னு பாத்தீங்கன்னா, தன் எதிரியானவன் இயேசுவை போல பேசி தன்னை திறக்க வைத்து தான் சிறைப்பிடித்து போயிடுவான் என்று சொல்லி அவள் பயந்து கதவை திறக்கல. சத்தம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தம் போல இருக்கிறது, ஆனா திறக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னை தேவனை போல பேசி தன்னை பிடித்து விடுவார் என்று அவர்கள் திறக்க மாட்டுகிறார்கள். அவ கதவு துவாரத்துல தன் கையை நீட்டுகிறார். அவருடைய கரத்தை பார்த்து தேவன் என்று அறிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு வந்து கடந்து திறக்கும் போது அவர் கடந்து போய் விடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இறை சமூகத்துல ஒரு கடினமான ஒரு காலம் நடைமுறைப்படுத்துகிறது. வெளிப்படுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தீட்டு அலுவல் பொய்யும். இன்னொரு வசனம் இருக்கும், பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தை நாம் மையப்படுத்தி கடந்து போவதனாலே எந்த ஒரு மனிதன் தேவராஜ்யங்களுக்கு வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவரும் கொலைபாதகரும் ஒரு பட்டியலை போட்டு இவங்க 2ஆம் மாதமாக அக்கினிகளில் தள்ளப்படுவார்கள். அதான் தெய்வ சமூகத்துக்குள்ளாக தைரியமா எதிர்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா கடைசி காலம் என்பது மரணமா ஜீவனா. இப்படிப்பட்ட நிலைகள் தான் ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் எதை பயன்படுத்தினானோ, ஆதானேவல் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக எந்த ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் தீர்மானித்திருந்தாரோ அது புசிகை செய்து மரணத்தை நடைமுறைப்படுத்தினார். அறுபலட்சங்களை இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதைகளை நடைமுறைப்படுத்தும் போது கடைசியாக அவரை கொண்டு போய் இயேசுவை சோதித்தது, ஒரு தேவாலயத்தை நிறுத்தி அங்கிருந்து தாடு குதி, உன் பாதங்கள் கல்லிட உன்னை காப்பா என்று வேதவசனம் உன்னை காப்பாற்றி என்று சொல்லி அவரை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார். 3வது பார்க்கிற வெளிப்பட 13 பார்க்கிறோம். அந்த மிருகத்துடைய லக்கத்துக்கும் சூழ்நிலைக்கு யார் உட்படவில்லையோ அவரை கொலை செய்யுங்கள் என்று சொல்கிறது. ஆக ஏதேன் தோட்டத்தில் எதை பயன்படுத்தி தேவ திட்டத்தை அவமாக்கினானோ, இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட தேவகுமாரன் தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படாததற்கு மரணத்தை தான் பயன்படுத்துகிறான். அதே போல கடைசி காலத்திலும் மனிதன் எல்லாத்துக்கும் ஜெயிச்சிருவான். உடனே மரணத்துக்கு மாத்திரம் மனிதன் பயப்படுவான். எதை வேணாலும் மனிதன் இழக்க தயாராவான், மரணத்தை மாத்திரம் இழக்க முன் வர மாட்டான். ஆனால் நாம் எதை இழக்க முடியாது என்பதை அறிந்து அதை மையப்படுத்தி நாம தெய்வ திட்டத்தை அவன் அச்சுறுத்துகிறான். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சன்னிதானம் என்பது நாம் எல்லாத்துக்கும் தயாராகிகளை கடந்து போனாதான் ஜெயிக்க முடியும். அது நம்ம வாழ்க்கையில் என்ன விளைவினோம், நம்ம என்ன சூழ்நிலை என்பதை அறிந்து அவன் நம்ம தோற்கடிக்க முடியும்.
ஆனால் எல்லாத்தையும் தயாராகி அதெல்லாம் ஆதிபிதாக்கள வானத்தில் இருந்து நமக்கு ஒரு அடிப்படை. முதலாம் நூற்றாண்டு காணப்பட்ட அப்போஸ்தலர் ஏன் ஒரு மரணத்தை உட்படுத்தினான், அதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணத்து தான். ஏனென்றால் 40 அப்போஸ்தலர் இருந்திருக்கிறார்கள், அநேக பரிசுத்தவான்கள் இருந்திருக்கார்கள். என்ன ரத்த சாட்சியை மறிக்க வைத்தான்னு பார்த்தீங்கன்னா, பின் நாட்களில் காணப்படுகிற நமக்கு ஒரு ரத்த சாட்சி என்பது நாம் அதை அறிந்து கொள்ள சாதாரண எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதை பயந்து நீங்கள் ஓடினீங்கன்னா தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அது அடிப்படையாக தான் நமக்கு ஒரு முன்மாதிரி நிறைய காரணம் இருக்கிறது. அது ஒரு காரணம், நாம் எதுவும் சந்திக்க தயாராகப்படணும். ஆதிபிதாக்கள் தன் விசுவாசத்தினால எப்படி நாம் கடந்து போனாலும் அப்படி ஒரு வாழ்க்கை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி நிலைப்படுத்தலாம் தெய்வத்திற்கு நாம் செய்து கொடுக்க முடியும் என்பதற்காக தான் ஒரு உதாரணத்துக்காக தான் நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி வருகிறீர்கள் என்று பரிசுத்தமுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களில் அல்லவென்று அறிவீர்களாக. எப்போ நாம் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து ஒரு ராஜ்யத்துக்கு நாம் தயாராகிக் கொள்கிறோமோ நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் ஒரு தனி மனிதன் அல்ல, தேவனை சார்ந்து தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அதன் அடிப்படைக்குள்ளாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டுதான் நாம் தெய்வத்திடத்தை நாம் கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் இயேசுவை எதிர்பார்க்கிற கையினால் கட்டப்படுகிற இந்த ஆலயம், அதற்குரிய ஒரு பக்தி வைராக்கியம், அதற்குரிய ஒரு கருசனை இருக்கப்பட வேண்டும். இதை எல்லாரும் வராங்க, நாமளும் ஒரு ஆராதனை பண்ண போறோம் அப்படி நாம் இருக்கப்படாது. கவனம் செலுத்தப்பட வேண்டும். அது குறித்து ஒரு பொறுப்பு இருக்கப்பட வேண்டும். அது குறித்து ஒரு கண்காணிப்பு இருக்கப்பட வேண்டும். அப்படி நாம் நடைமுறைப்படுத்தவும் தேவனாலே நம்மை அதற்குரிய கனத்தை கொடுப்பார். இல்லை எல்லாரும் வருகிறார்கள் நாம் நினைத்தோம்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. பிரதிநிச்சயமா தெய்வ சமூகத்தை நாம் அது காணப்பட முடியாது. ஆனால் தேவனுடைய திருச்சபை குறித்து ஒரு பக்தி இருக்கப்பட வேண்டும், ஒரு வைராக்கியம் இருக்கப்பட வேண்டும். அது குறித்து நம்ம காணப்படும் அதற்குரிய ஒரு மேன்மை என்பதை நாம் அடைந்து கொள்ளலாம், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கரைதிரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிழ்வுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். ஆனால் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கலாம். இறைவாருக்கு நாம் கட்டளை கொடுக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குலத்துக்கோ ஒரு சமுதாயத்துக்கோ தேசத்துக்கோ வரவில்லை. நீங்க நிறைய அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யூதா கோத்திரம் 12 கோத்திர பிதாக்களுடைய அட்டவணை என்பது அவர் ஒரு வம்ச வரலாறுகளை வருகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான். அவருடைய ஒரு வம்ச வரலாறு கொடுக்கப்பட வேண்டாம். இயேசுவை பிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள சாட்சி இருக்கும் போதே இன்றும் இயேசுவை குறித்து ஒரு பெரிய குழப்பம் பூமிக்குள்ள இருக்குதான், இன்னும் வரல என்று. அவர் பிறப்பு நிமித்தமாக கிமு கிபி என்று ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுலாம் பூமிக்குள்ள காணப்பட்டாலும் இன்னும் அநேக மனிதர்கள் இயேசுன வரல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படைக்குள்ள தான் தேவன் வந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்க பிறந்த பிறகு சொல்கிற ஒரு நிலை. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை என்று சொல்கிறார். மேலே வானத்திலே கீழே பூமியிலும் இயேசுவின் நாமத்தை எந்த ஒருவரை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அங்க தேசமோ இனமோ மொழியோ காணப்படாமல் இயேசுவின் நாமத்தை எந்த ஒருவரை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அப்படி அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மனிதன் இறைமார்க்கம் தெய்வத்தின் திருமணத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கரைத்திரை முதல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமாக பிழையற்றதுமான ஒரு மகிழ்வுள்ள சபை. இயேசுக்கு பூமிக்கு வந்த பிரதான நோக்கம்
அவர் மீண்டும் மணவாளனாக வரப்போகிறார். மணவாட்டியாக அழைக்கப்படுகிற சபை என்பது கரை திரை முதல் ஒன்றும் இல்லாமல், ஒரு சின்ன பழுது கூட காணப்படாமல் நாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று அவர் நிர்ணயித்திருவை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தோட வாசிப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் பேர் மாத்திரம் அதில். தீட்டுள்ளது அருவருப்பையும் பொய்யையும் நடப்பினவை ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான கட்டளைகள் கற்பனை பிரமாணம் எழுதியிருந்தாலும் கடைசியாக 3 மையப்படுத்துகிறார். தீட்டு, அருவருப்பு, பொய். இந்த 3ஐயும் நடைமுறைப்படுத்தி இப்படிப்பட்ட செய்கிற எந்த ஒரு மனிதனும் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்த்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பொய் சொல்வதை விட்டுவிடுங்கள். பொய்யே அகற்றுங்கள். நான் பொய் சொல்லி ஏதோ சாதிப்பதாக நினைத்தீங்க, நடைமுறைப்படுத்தினீங்கன்னா தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. உங்கள் நடைமுறையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். உங்கள் சொல்லுகிறோம், உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவ சமூகத்துக்குள்ளாக, காலத்தின் கட்டாயத்துக்குள்ளாக, கிருபையின் காலம் என்பதனாலே தேவன் நம்மை செய்கிற தவறுகளை அனுசரிக்கிறார். அதுவே நீங்க துணிகரமாக நீங்க செய்தீங்கன்னா அவர் நம்மை தூக்கி எறிஞ்சிருவான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஊழிய பாதைக்குள்ளாக நாளுக்கு நாள் மனிதன் தன்னை புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். துணிகரமாக பொய் சொல்லுகிற விஷயங்கள், ஏதோ பூமிக்குள்ள சில காரியங்களை சாதித்துக் கொள்வது செய்கிற விஷயத்தினாலே நாம் தெய்வத்திற்கு நிச்சயமாக இழந்து விடுவோம். தீட்டுள்ளது என்று சொல்லப்படுகிற நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஒரு மனிதன் செய்கிற தவறுகளை பார்ப்பது அருவருப்பு. ஒரு மனிதன் செய்கிற தவறுகளை கேட்பது, அதை இன்னொருத்தர் சொல்றோம் பாருங்க, தீட்டு. ஒருவன் ஒரு தப்பு எடுத்துட்டான், நம்ம சொல்றாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் தப்பு செஞ்சுட்டு என்பதனால ஜோம் பண்ணீங்க, பாவரிக்க பண்ணுவாங்க. இப்படி ஒரு நிலைகளை நீங்க இன்னொருத்தர் சொன்னாவே அது வந்து தீட்டு என்று சொல்கிறது. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறார். ஒரு இறந்து போன ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டா அவன் 7 நாள் தீட்டு. அவன் தொடப்பட்ட ஒரு மனிதன் இன்னொருத்தவங்களை தொட்டா அவன் 1 நாள் தீட்டு. நேரடியாக ஒரு பாவம் செய்கிறவன் அவனுக்கு 7 முறை. அது இன்னொருத்தர் சொல்லுறத சொன்னீங்கன்னா அவன் 1 நாள் தீட்டு என்று சொல்கிறது. அப்படி தீட்டு என்பது புரிந்து கொள்ள, ஒரு தவறுகளை, ஒரு பாவங்களை, ஒரு அக்கிரமங்களை நாம் கேள்விப்படும் போது சொல்லுவாங்க சமூகத்துக்குள்ளாக, அதை இன்னொருத்தர் சொன்னீங்கன்னாவே நீ குற்றவாளி, பாவி. இப்படிப்பட்ட நிலைகளை இறை சமூகத்தில் நாம் காத்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த 3 காரியங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை பார்ப்பதும், ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை கேள்விப்பட்டு நீங்க இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா அது தீட்டு என்று சொல்கிறது. இந்த 3 காரியங்களை இறைவன் மையப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மை உயிர்த்து ஆராயப்பட வேண்டும். நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். தெய்வத்திற்கு அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். அதற்குள்ள காரியங்களை இறைமார்க்கு நாம் மையப்படுத்துகிற நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருணை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார்.
இங்க இறைவா தொடர்ந்து ஆதரங்கள் இப்போதே மோசத்தோடு அழியோடும் புலம்படுவங்கள் மொழிகிறதைத்தோடும் என்னிடத்து திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வசனங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஒரு இரக்கமும் மனம் உருக்கமும் நீடிய சாண மிகுந்த கிருபையோடு அவர் தீங்குக்கு மனசாப்படுகிற கர்த்தர். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், உதவிகள் சேருங்கள், பிள்ளைகளை பால்கிற குழந்தைகளை கூட்டுங்கள், மனவளத்தின் அறையையும் மனவளத்தை மறைவிடுத்து விட்டு புறப்படுவாராக. ஆனால் இயேசுவுக்கு சொல்லப்படுகிற எபேசியர் 5:27 சொல்லுகிற பிரகாரம் மனிதன் தன்னை நாளுக்கு நாள் புதுப்பித்து 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 கடந்து போகப்பட வேண்டும். தான் பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும். அவர் உபாசித்து தான் வஸ்திரத்தை நல்ல தன் இதயத்தை கிழித்து மனதிருப்பவன் என்று சொல்கிறான். ஏசாயா 58 அதிகாரம் 3 வாசிக்கும். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதுமான நெருக்கப்பட்டிருக்கிறவர்களே, விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலாக்குறதுமே உபவாசம் என்று சொல்கிறார். இறைமார்க்கம் நம்மை தாழ்த்தி வெறிமையாக்கி சாம்பல் ரெட்டிப்பில் உட்கார்ந்து ஒரு நிலை இருந்தாலும் அதோடு தன்னுடைய உபவாசம் என்பது முடிவல்ல. ஒரு மனிதன் மெய்யாவே முழு மனசாப்பட்டு அவன் அக்கிரமத்தில் பாவத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கப்பட வேண்டும். அதுக்கு தூரமாக தன்னை விலைக்கு காத்து கொண்டாவே இறைமாருக்கு நான் உபவாசம் என்று சொல்கிறது. ஆனால் தேவன் மகா இறக்கப்பட தேவன் என்பதனாலே இந்த காலத்தின் கட்டாயத்தை அடிப்படைக்குள்ளாக தேவ சமூகத்தை நாம் கடந்து போய் தன்னை வெறுமையாக்கி காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின 22 அதிகாரம் 11-12 வாசிக்கும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரம் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்க இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இறை சமூகம் எதிர்பார்க்கிற பரிசுத்த நீதி உத்தமத்துக்கு அளவே கிடையாது. நாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வளர்ந்து கடந்து போகிறோமோ அதற்கேற்ற கிரி அதற்கேற்ற பலம் தேவன் நம்மோடு வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது கடைசி காலத்துல காணப்படுகிற இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி 9 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அது திறப்புகள் அடைத்து அதில் பழுதாப்பனை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல நான் மீண்டும் ஸ்தாபிப்பேன். விழுந்து போன சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது. அதற்கு முன்மாதிரியாக தேவனுடைய மனிதனே தேவ சாயலே ஆலயம் என்று சொல்லுகிறார். அதை மீண்டும் நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகாய தீர்க்கதரிசி 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையிலே கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆனால் இறைசமூகம் சொல்லப்படுகிற மனிதனால் கட்டப்பட்ட ஆலயம் இருந்தாலும் சரி, தேவசாயில உருவாக்கப்பட்ட ஆதானா இருந்தாலும் சரி, ரெண்டுமே மீண்டும் அவர் புதுப்பிக்கிறார். மனிதனால் கட்டப்படுகிற தொழுதுகுல ஆலயத்தை மேகா நாம் 4 பார்க்கிற, ஏசை 2 பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல தேவனுடைய பர்வதமாகிய எல்லா மலைகளுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் கிபி 700 இடிக்கப்படாத சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயங்கள் மீண்டும் ஒரு கூடாரத்தை நாம் தொழுது கொள்கிறோம். கடைசி கால மனவாட்டியான உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் மேலாக அவன் உயர்த்தப்படுவான். அதே போல மனிதனாகிய ஏதோ இழந்து போனதை தேவசாயில தேவன் ரூபத்தின்படியாக அவன் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அதான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை. நாம் எதிர்கொண்டு ஓடுகிற தெய்வத்திற்கு தீர்மானத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை ஏனோதானம் என்று நாம் நினைத்துக் கொள்ளாமல் இந்த பாவத்தில் அக்கிரமத்தை வாழ்கிற வாழ்க்கை இதுவே இயேசுவை சந்திப்பது அல்ல. தேவன் எல்லா நிலையும் நாம் சீர்படுத்தி திட்டம் செய்தும் அவர் நம்மை புதிதாக்குகிறார். அதற்கென ஒரு காலத்தை தேவன் மையப்படுத்தி வைத்திருப்பதனாலே அதை அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். எபேசு 4ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அறிவுக்குத்தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பரிசுத்தவான்கள் செயல்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக 5 விதமான ஊழியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தனியாக கிறிஸ்துவை எல்லாவரும் நாம் வளர்ந்தவர்களாகும் அப்படியே செய்தார். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற 16 வசனத்தோட வாசிப்போம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற ஊழியத்தின் அடிப்படை 5ஆக பிரிக்கிறார். அதற்குள்ள நாம் மாளிகை கட்டப்பட வேண்டும். எபேசு 2ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகி அதில் இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இயேசுவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாம் எழும்புகிறது. ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற தேவ தீர்மானம் என்பது இங்கே ஏழை பணக்காரன் இல்லை இல்லாம படித்தவன் படிக்காதவன் என்று சொல்லாமல் தேவனுடைய சாயலாக கிறிஸ்துடைய அசுவாரத்தை மேல் 5 வகையான ஊழியத்துக்குள்ளாக ஒரு மாளிகையாக இணைக்கப்பட வேண்டும். அது ஒரு கல் கூட முன்ன பின்னா இருக்க முடியாது. ஒரு சுகத்துல கட்டப்படுற கல் எல்லாம் சரிசமமாக ஒழுங்குகரமாக கட்டப்பட்டாலும் அந்த வீடு நிலைத்திருக்கும். அதே போல இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஊழியத்துல வித்தியாசம் இருந்தாலும் பரிசுத்தத்துல வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் ஒரே நகரமாக ஒரே மாளிகையாக தேவ சாயலாக நாம் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஐக்கியம் அந்யோன்யம் என்பது நம்ம எல்லாம் ஒரே சாயலாக இணைக்கப்பட வேண்டும். ஒரே நகரத்தாக நாம் காணப்பட்டு தேவனுடைய நாள சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதாவது இறைமார்க்கம் சொல்லப்படுகிறேன். நீங்கள் கையினால் கட்டப்படுகிற ஒரு வீடா இருக்கலாம், ஒரு ஆலயமா இருக்கலாம், அது ஒரு பரிசுத்தம் அவசியம் என்று சொல்கிறது. அதே போல தேவனுடைய நாட்களை சந்திக்க எதிர்பார்த்து நீங்கள் தேவனுடைய சொரூபமாக மாற வேண்டும். தேவனுக்கு அச்சடையாளமாக காணப்பட்டாதான் அந்த நாளை நாம் சந்திக்க முடியும் என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம்
சூழ்நிலை வைத்து நாம வாழ்க்கை நாம் முடிவெடுத்துக் கொள்ளப்படாது. எப்படி நாம் பலவந்தம் பண்ணி நாளுக்கெல்லாம் புதிதாக்கி தேவன் எதிர்பார்க்கிற அவர் வாக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிசுத்தத்தை நாம் அடைந்து ஆக வேண்டும். அதற்குரிய முயற்சி நாம் செய்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். காலங்கள் வரும்போது அது தேவன் பூர்வமாக நடைமுறைப்படுத்திக் கொடுப்பார். அதாவது முடிவு என்பது தேவன் சமதான். நாம் முயற்சிக்கிறோம். ஒருவன் நடுகிறான், ஒரு நீர் பாய்ச்சுகிறான், தேவன் விளைய செய்கிறான். நடுவது நீர் பாய்ச்சல் நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனே அதை விளைய செய்கிறார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். பூர்ணம் பரிசுத்தம் இறை தன்மை என்பது தேவனால் கடைசி உருவாக்கப்படுகிறது. அது வரைக்கும் நாம் முயற்சித்துட்டே இருக்கப்பட வேண்டும். ஒரு நடுகிறான், ஒரு நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறான், கர்த்தர் அதை விளைய செய்வார் என்று சொல்கிறது. அது நம்மால் முடிந்த அளவுக்கு சமயங்களும் சூழ்நிலை பாதுகாத்துக் கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற ஆலயமாக பரிசுத்த நகரமாக நாளுக்கு நாள் நாம் புதிதாய் கொண்டே இருக்கப்பட வேண்டும். ஆனால் வாழ்க்கையில சாத்தான் பலவித சூழ்நிலை உண்டாக்கி நம்ம தடுக்க முயற்சிக்கிறோம், எதிர்கொள்ள போக தடை செய்கிறோம். நாம் இறைவனுடைய நிலையை வைத்து இறைவனுடைய ஒத்தாசம் வைத்து நாம் கடந்தவன் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதை அறிவினை சொல்கிற பிரகாரம் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். காதுலன் கேள்வி கடவான் என்று சொல்கிறது. ஆவியானது எல்லாத்தையும் ஒரு பூர்ணப்படுத்த இறைவன் எதிர்பார்ப்பதனாலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஸ்தலமாகிய அது பரிசுத்தமாக கண்காணிக்கப்பட வேண்டும். உங்கள் சொந்த சரீரமாகிய உங்கள் ஆலயத்தை தேவன் வாசம் பண்ணக்கூடிய நிலையை உருவாக்கி தேவன் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படும்படியாக தேவன் நமக்கு கேட்டுக்கொண்டு கருத்து வார்த்தையை ஆசிரியப்பார்கள்.